அதில் வந்து அந்த மல்லிகைப்பூ விவசாயம் யாராக இருந்தாலும் பாருங்கள், இந்த தமிழ்நாட்டிலேயே மருந்து கிடையாதுங்க. அந்த மொக்கு புழுன்னு ஒன்று வரும். 50 பூ வெள்ளைப்பூ இருந்ததுன்னா 25-30 பூ வந்து சிவப்பாக மாறிடும். பாக்கி 20 பூ தான் இருக்கும். அதை மார்க்கெட்டுக்கு கொண்டு போனால் நம்ம வாங்கின செலவுக்கு அதுக்குமே கட்டுப்படி ஆகாது. அப்படி இருக்கிற நேரத்தில் வந்து ஐயா வந்து எண்ணெயை வாங்கி நுவாரன்னு ஒரு புழு மருந்துன்னு ஒன்று கொடுத்தாங்க. அந்த மருந்தை 5 நாளைக்கு ஒருக்கா ஸ்ப்ரே பண்ணுவேன். அது பார்த்திங்கன்னா ஒரு பூ கூட இன்றைக்கி சேலஞ்ச் பண்ணி சொல்கிறாங்க, ஒரு பூ கூட அந்த மொக்கு புழுங்கிறத சிவப்பு புழு கண்டுபிடிக்க முடியாது. அந்த நுவாரன் புழு மருந்து அவ்வளவு அருமையான மருந்து. நான் வந்து ஃபுல்லாக தமிழ்நாடு முழுக்க சுற்றி வர்றவன். எல்லா மெடிக்கல் உரக்கடையிலையும் போய் கேட்டு பார்த்துட்டு ஒவ்வொரு மருந்தும் கொடுப்பாங்க. 100 மில்லி வந்து 1200 800 குறைஞ்ச மருந்து கிடையாதுங்க. பாதிக்கு பாதி கூட அந்த மொக்கு புழு போனது கிடையாது. ஐயாவுடைய மருந்து நுவாரன் புழுவுக்குன்னு கொடுக்குறாங்க. அந்த ஆயிலோடு சேர்த்து அடித்து இன்றைக்கி வந்து 5 கிலோ பறித்தது 25 கிலோவுக்கு பறிச்சிக்கிட்டு இருக்கேன். 20 கிலோ அதிகமாகிட்டு இருக்கு. அடுத்து இப்போ தான் வந்து ஒரு 15 நாள் ஆகுதுங்க. அடுத்தபடியே ஒரு 30 சென்ட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன் மல்லிகைப்பூ வைக்கிறதுக்கு. மல்லிகைப்பூவை எடுத்துடலாங்கிற ஒரு நோக்கத்தில் இருந்தாலும் மறுபடியும் ஒரு 30 சென்ட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன். எதனால் என்ன, ஐயாவோட மருந்தை நம்பி தான் நான் செஞ்சுருக்கேன். நல்லாவே இருக்கேன். மல்லிகைப்பூ விவசாயம் தான் நான் பண்ணிகிட்டு இருக்கேன். உளுந்து இப்போ அடித்து ஒரு 30 நாள் ஆகுது. மஞ்சள் நோய் வரும்னு சொல்லுவாங்க. ஆனால் ஐயா மருந்து அடித்தது பிற்பாடு அந்த மஞ்சள் தேமல் நோய்ங்கிறது இல்லை, சுத்தமாக நல்லாவே இருக்குது.